நம்ம இந்தியா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 2.5 நாட்கள் கூட முழுசாக தாக்கு பிடிக்க முடியாமல் ரொம்ப மோசமாக படுதோல்வியை இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் இப்போ நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி வலிக்காக ஊசியை போட்டுக்கிட்டு என்னை விடுங்க, நான் போய் பந்து போடுறேன் இந்திய அணிக்காக அப்படின்னு பும்ரா அவர் அடம் பிடிச்சும் பும்ரா அவரை பந்து போட விடாம பும்ரா அவரை தடுத்து நிறுத்த கடைசியா வெற்றிக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு இருந்தும் கடைசியா அதிர்ச்சி பரபரப்பு தோல்வியை இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறமா ஜடேஜா 2 பேருமே டே 3 பேட்டிங் பண்ண துவங்கினாங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி லீடிங் நம்ம இந்தியன் ஸ்கோரை 200 தாண்டி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஜடேஜா அவுட் ஆயிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் ஒவ்வொரு பந்துக்கும் அவுட் ஆகிற மாதிரி போய் தடுமாறி அவரும் அவுட் ஆக கடைசியா ஒரு 20 ரன் கூட இன்னைக்கு 4 விக்கெட்டுகளை கையில் வச்சுக்கிட்டு 3வது நாள் காலை செஷன்ல ஒரு 3/4 மணி நேரத்திலேயே நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையுமே போட்டுன்னு இழந்துட்டாங்க. இதுல பும்ரா பேட்டிங்காக மட்டும் வந்து அவரும் பெருசா ரன் எடுக்க முடியல. 0K பும்ரா அவர் ரன் அவுட் ஆக கடைசியா ஒரு 360+ ரன் தான் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு டார்கெட்டாக நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க முதல் 2 ஓவர்லயே 26 ரன் 3 ஓவர் முடிகிறப்ப 35 ரன்கள் 160 ரன் டார்கெட்டை வச்சுக்கிட்டு இப்படி வாரி வழங்கினாங்க. பிரசித் கிருஷ்ணா சிராஜ் 2 பேருமே வாரி வழங்க அதுக்கப்புறமா பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ஒரு 3 விக்கெட்டை எடுத்தாரு. சிராஜ் அவர் ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. ஒரு கட்டத்தில் விக்கெட் விழறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பும்ரா அவர் மட்டும் களத்தில் இருந்திருந்தா நிச்சயமா அடுத்தடுத்து அந்த விக்கெட் விழற மூமெண்டம் நிச்சயமா நம்ம இந்தியா கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். ஸோ பும்ரா நம்ம இந்தியா பந்து போட ஆரம்பிக்கிறப்ப ஊசியை போட்டுக்கிட்டு வலி நிவாரணி எடுத்துக்கிட்டு இந்திய அணிக்காக அவர் பந்து வீச வர அப்படின்னு விடாப்பிடியா இருந்திருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் இவங்க எல்லாருமே பும்ரா அவர் இன்ஜூர்ல இருக்காரு, அவர் விளையாண்டா இன்னும் பெருசாகும், அதனால அவர் விளையாடக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திருக்காங்க. ஒருவேளை பும்ரா வந்து பந்து வீசியிருந்தார்னா நிச்சயமா நம்ம இந்தியாக்கான வெற்றி வாய்ப்பு 4 விக்கெட்டுகள் சர்சர்னு விழுந்துச்சு, இன்னும் அதிக விக்கெட்டுகள் விழுந்திருக்கும், வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அது நடக்காம போனதால வெற்றிக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு இருந்தாலும் பும்ரா அவர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தால கடைசியா 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலும் இந்தியா மோசமா தோல்வி அடைஞ்சு தற்போது கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தற்போது இழக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியா இந்த தொடரை தற்போது இழக்கிறதுக்கு காரணம் யாரு? கௌதம் கம்பீரா, ரோஹித் சர்மாவா, இல்ல விராட் கோலியா, யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.